ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் இயற்கை தமிழ். நம்ம சேனலில் என்னை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் சாதாரண ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாலும், நீங்கள் அக்வேரியம் அந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு கண்டிப்பாக டிசீஸ் அஃபெக்ட் ஆகும். அந்த டிசீஸில் ஒரு வகையான ஒயிட் ஸ்பாட் டிசீஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்துடும். அதை எப்படி க்யூர் பண்ணுறது? ஓகே, இந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் ஃபிஷ்ஷுக்கு எப்படி வந்திருக்கு, அதாவது வந்திருக்கா இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் டே டைமில் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாது. இது அது பிளாக் கலர் ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா டே டைமில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒயிட் கலர் ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா அது டே டைமில் வந்து அதுக்கு டெய்லில் மட்டும்தான் அந்த ஒயிட் ஸ்பாட் தெரியும். மற்றபடி அது உடம்புல இருக்குதா இல்லையான்னு சரியாக கண்டுபிடிக்க முடியாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நைட் டைமில் ஃபிஷ் டேங்க் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு சின்ன டார்ச் லைட் மட்டும் வச்சு அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்பாட் தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறது ரெய்னி சீசனில் தான். ஏன் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் தான் கிளைமேட் ரொம்பவே கோல்டாக இருக்கும், உங்கள் ஃபிஷ் டேங்கும் ரொம்பவே கோல்டாக இருக்கும். இது நீங்கள் ஹீட்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா, ஹீட்டர் வச்சு நல்லா கரெக்டான டெம்பரேச்சரில் பராமரித்து வந்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்துட்டு உங்கள் ஃபிஷ்ஷுக்கு அஃபெக்ட் ஆகிட்டு தானாகவே சரியாயிடும். நீங்கள் ஹீட்டர்லாம் வைக்கல அப்படின்னா இந்த டிசீஸ் உங்களுக்கு வரும், ஆனால் தானாகவே சரியாகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஹீட்டர் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃபிஷ் டேங்கு வாட்டர் லெவலை ஓரளவு குறைச்சிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20 லிட்டர்ஸ் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த 20 லிட்டர்ஸை ஒரு 5 லிட்டர்ஸாக மாற்றிடுங்க. அதாவது உங்கள் 20 லிட்டர்ஸில் ஒரு 15 லிட்டர்ஸை நீங்கள் எடுத்துடுங்க, 5 லிட்டர்ஸ் மட்டும் இருக்கட்டும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கோல்டாக இருக்கிறதுனால தான் வரக்கூடியது இந்த டிசீஸு. அதனால் நீங்கள் ஹீட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த டிசீஸை சரி பண்ணிடலாம். இப்போ ஹீட்டர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு ஒரு 1 லிட்டர் ஆஃப் ஹாட் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் டேங்கில் நீங்கள் விடலாம். ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. உங்கள் வாட்டர் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கிடுங்க. வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு உங்கள் டேங்கு ஃபுல்லாக ஆட் பண்ணணும் இல்லை, ஓரளவுக்கு ஒரு 1/2 அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபில்டர்ஸ்லாம் ஓட விடுங்க. இது மெயினாகவே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப இருக்கிறதுனாலையும் வரலாம். அதாவது சின்ன டேங்கில் ஒரு 2 மீன் தான் போட முடியும்னா நீங்கள் அதில் 10 மீன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதனாலேயும் இது வரலாம். அதனால் உங்கள் பாப்புலேஷனை மெயினாக முதல்ல குறைச்சிடுங்க. இப்போது இதான் ஒரு ஃபிஷ்ஷுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னா அந்த ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் முதல்ல தனியாக எடுத்து நீங்கள் ப்ரிகாஷன்லாம் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லா ஃபிஷ்ஷுக்கும் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி நம்ம ஒரு 1/2 ஆக்கிட்டு இந்த சால்ட்டு நீங்கள் கொஞ்சம் கூட போடலாம். சால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்வேரியம் சால்ட்டு போடலாம், இல்லைந்தா இந்த ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெரிய பெரிய சால்ட்டாக இருக்கும், அது போடலாம். நம்ம இந்த குக்கிங் யூஸ் பண்ண சால்ட்டெலாம் போட்டுறாங்க, அதில் கொஞ்சம் கெமிக்கல் சேர்ந்துருப்பாங்க, நமக்கு ஃபிஷ்ஷு இறந்து போகும் வாய்ப்புண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆன பிறகு எங்கள் ஃபிஷ் டேங்கில் லைட்டிங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டிங்ஸ் ஓவராக இருந்தாலே இந்த வைரஸோட பாப்புலேஷனை அது இன்க்ரீஸ் பண்ணும், உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகும். லைட்டிங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி லைட்டாகவே கொஞ்சம் இருட்டாக கொஞ்சம் டார்க்காக வைங்க. ஓகே, இந்த டிசீஸ் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம இயற்கை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.